உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தின் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி ஆட்சியர்களுக்கு நீர்வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்துவதன் காரணமாக அங்குள்ள அணைகள்லாம் நிரம்பி தற்பொழுது தமிழகத்திற்கு வரும் தண்ணீரோட அளவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மேட்டூர் அணையானது தற்பொழுது 116.36 அடியாக தண்ணீர் இருப்பானது இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரோட அளவானது 1,53,000 கனஅடி வீதமானது தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் டெல்டா பாசனத்திற்காக தற்பொழுது 12,000 கனஅடி வீதம் தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் மழையின் அளவு அதிகரித்து வருவதன் காரணமாக தமிழகத்திற்கு வரும் தண்ணீரோட அளவு தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இன்று இரவுக்குள் சேலம் மேட்டூர் அணையோட அளவானது 120 அடி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த நேரத்திலும் அணையிலிருந்து உபரி நீராக வரும் தண்ணீரோட அளவை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே காவேரி கரையோரம் உள்ள மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும், அதே போன்று உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி தமிழக நீர்வளத்துறை தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்து மேட்டூர் அணையின் உதவி செயற்பொறியாளர் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கரூர் ஆகிய 11 டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு காவேரி கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தல் வழங்கும்படியும், அதே போன்று அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நேற்றைய தினமே சேலம் மாவட்ட ஆட்சியர் சேலம் காவேரி கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. குறிப்பாக இது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்டவர்கள் மூலமாக ஒவ்வொரு கிராமங்களாக சென்று தண்டூராம் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு பொதுமக்கள் செல்லும்படி அறிவுறுத்தல் வழங்குவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் காவேரி கரையோரம் தற்பொழுது உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பல்விதமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் யாரும் நீர்நிலைகள் அருகே செல்லக்கூடாது, அதே போன்று புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.